14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு இரட்டை இலக்க வளர்ச்சி 11.19% வளர்ச்சி விகிதத்துடன் சாதனை. 2010 கலைஞர், 2024 ஸ்டாலின். திராவிட ஆட்சியின் இரட்டை இலக்க வளர்ச்சியின் ரீமேக். 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு 11.19% என்ற இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்து புதிய சாதனையை படைத்துள்ளது. 2024 முதல் 2025 ஆண்டின் மாநிலத்தின் மொத்த உள்நாடு உற்பத்தி மதிப்பு 17 லட்சம் கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த 2023 முதல் 2024 ஆண்டின் கணிப்பான 15 லட்சம் கோடியை விட சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் அதிகமாகும். இந்த வளர்ச்சி தமிழ்நாடு அரசு 2024 முதல் 2025 பட்ஜெட்டில் கணித்த 9% வளர்ச்சி விகிதத்தை விட 2.2% அதிகமாகும். மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் திருத்தப்பட்ட தரவுகளின்படி தமிழ்நாடு தற்போது நாட்டிலேயே இரட்டை இலக்க வளர்ச்சி விகிதத்தை எட்டிய ஒரே மாநிலமாக திகழ்கிறது. இது மாநிலத்தின் திட்டமிட்ட நிர்வாகம், முதலீட்டு அதிகரிப்பு மற்றும் தொழில்துறை வளர்ச்சியின் வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது. தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு தற்போது ரூபாய் 3,61,000 என்னும் சராசரி வருமானத்துடன் தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவை தொடர்ந்து 3வது இடத்தை பிடித்துள்ளது. இதற்கு முன்பு 2010 முதல் 2011 ஆண்டு காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் 13.12% வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்த தமிழ்நாடு தற்போதும் திமுக தலைமையிலேயே திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் இரட்டை இலக்க வளர்ச்சி இலக்கை மீண்டும் எட்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.